ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தையை தாகத்தோடு வாஞ்சியோடு ஒவ்வொரு நாளும் கேட்கிற அருமையான உங்களை இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். அதற்கு முன்பாக இன்றைக்கு இந்த செய்தியுடைய தலைப்பு கார் இருளிலும் கைவிடாத நேச தெய்வம். இந்த தலைப்பு கேட்கும் போதே இவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கு பார்த்தீங்களா? வாசிக்கலாம். யோபு எழுதின சரித்திர புத்தகம் 29வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வாசிக்கப்பட்ட யோபுடைய சரித்திர புத்தகம் 29வது அதிகாரத்துல நாம் 3வது வசனத்தை வாசிக்கிற வரையிலே, அவர் தீபம் என் தலைமையில் பிரகாசித்தது, அவர் அருள் வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அருமையானவர்களே, இந்த யோபு என்ற பக்தனை குறித்து நாம் பல செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டுதான் வருகிறோம். வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் யோபுவை குறித்ததான சத்தியங்களை நாம் அறிந்து கொண்டுதான் வருகிறோம். இன்றைக்கும் கூட யோபுடைய வாழ்க்கையில இந்த 29வது அதிகாரத்திலே அவர் சொல்லும் பொழுது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, யோபு இருளுக்குள் இருந்து இந்த வார்த்தையை விசுவாசத்துல அறிக்கை செய்கிறார், விசுவாசத்துல பேசுகிறார். இருளை கடந்து போனேன், இருளுக்குள்ள தான் இருக்கிறாரு. யோபு தெற்கத்தி புத்திரர்களிலே அவர் செல்வ சீமானாய் மிகுந்த ஆஸ்தி உடையவனாய் தேவன் அவரை பலத்த ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். ஒரு பாவமும் செய்யாம தேவனுக்கு உத்தமமாய் அநியாயத்துக்கு விலகி உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயப்படுற அவனை போல இந்த பூமியில ஒருத்தர் கூட இல்லை என்று சொல்லி கர்த்தரே சாட்சி கொடுத்த இந்த யோபுவுக்கு தான் ஒரு இருள் வருகிறது. இந்த இருள் தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு இருள். இந்த இருள் யோபுடைய விசுவாசத்தை சோதிக்கிற ஒரு இருள். இந்த இருளில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் இழந்து, தன்னுடைய சொத்து, தன்னுடைய ஆடு மாடு வேலையாட்கள், தன்னுடைய பிள்ளைகள், மனைவியும், நீ பைத்தியக்காரி, மனைவியும் கூட அவள் ஒரு பைத்தியக்காரி மாதிரி இவனை தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொல்லி தன் மனைவி கூட விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில தன் சரீரத்துல கொடிய பற்கள் நிறைந்த ஒரு வேதனையினால தன்னுடைய ஓட்டை எடுத்து சரீரத்துல அவர் சுரண்டி கொண்டிருக்கிறார். அந்த வேதனை தாங்க முடியாம தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. வார்த்தை மேல வார்த்தையை அனுப்பிக் கொண்டு அவரை மனமடிவாக்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை தான் யோபு சொல்லுகிறார், அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போன அவர் தீபம் என் தலைமையில் பிரகாசித்தது. அருமையானவர்களே, யோபுக்கு ஒன்று தெரியும், இந்த பாடுகள், இந்த நெருக்கடிகள், இந்த வேதனைகள், இந்த அவமானங்கள், இந்த இழப்புகள், இந்த போராட்டங்கள், இந்த சவால்கள் எல்லாம் என் தேவன் எனக்கு அனுமதித்திருக்கிறார். நான் நீதியாய் நடந்து கொண்டிருக்கிறேன், நான் உத்தமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், என்னை இந்த உலகம் ஒன்று செய்ய முடியாது, இந்த இருள நான் முழுகி விட மாட்டேன், இந்த இருள் என்னை முடித்து விடாது என்ற ஒரு வெளிப்பாடு இருந்தது. ஒரு நாள் வரும், கர்த்தர் இந்த இருளிலிருந்து என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். முன்னிருந்த சூழ்நிலையை விட பல மடங்கு நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், நான் சுகமாய் இருப்பேன், நான் மேன்மை அடைவேன் என்று சொல்லி ஒரு விசுவாசத்துல தன் தேவன் யார் என்பதை தெளிவாய் அறிந்த எந்த சூழ்நிலையும் என் தேவன், நான் ஆராதிக்கிற நம்புகிற இயேசு எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி இருளுக்குள்ள உட்கார்ந்து அவர் விசுவாசத்துல சொல்றார், வெளிப்பாட்டுல சொல்றார், தேவனை பார்த்து சொல்றார், தன்னை பரிகாசிக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் அருளின வெளிச்சம், அவர் தீபம் என் தலையில் பிரகாசித்தது. அருமையானவர்களே, தீபம் பாருங்க, வெளிச்சம், மெய்யான அந்த வெளிச்சத்தை குறித்து யோபு சொல்லுகிறார், என் தலைமையில் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு சொல்றார், என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் இருளை விட்டு வெளியே வருவேன்னு சொல்லிட்டு விசுவாசத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான மகனே, மகளே, இந்த சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, எந்த சூழ்நிலை நீ கடந்து கொண்டிருக்கிறார், நீ கடக்க முடியாத சூழ்நிலை, இருள் போன்ற பிரச்சனைகளை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா, போராட்டங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறதா, சவால்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறதா, நிந்தனைகள் அவமானங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா, நீ பார்த்து சொல்லு, இந்த இருளை நான் கடப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மலை மேல இருக்கிற பட்டணமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். பூமிக்கு உப்பாய் இருக்கிறீங்க, நீங்க உலகத்திற்கு ஒளியா இருக்கு. நம்ம தான் உலகத்துக்கு வெளிச்சம். நம்ம மலை மேல இருக்கிற பட்டணம் பாருங்க. இன்னைக்கு நம்ம இருளில் இருக்கலாம், போராட்டத்தை கடந்து போகலாம், ஆனால் ஒன்று உண்மை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது, நீங்கள் மலை மேல இருக்கிற பட்டணம். இதை நீங்க அறிந்தவர்களாய் அன்றைக்கு யோபு எப்படி இருளுக்குள் இருந்து
இருந்து அவர் அருளை வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன் என்று சொல்லி விசுவாசத்துல தேவனை பார்த்து அவர் சொல்லுகிறார், விசுவாசத்துல சூழ்நிலையை பார்த்து பேசுகிறாரோ, நீங்களும் நானும் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை இருளை பார்த்து பேச வேண்டும். பேசும் பொழுது நாள் ஒன்று வரும், அன்றைக்கு இருளை விட்டு வெளியே வந்து தேவன் எல்லாருக்கும் முன்பாக ஆச்சரியப்படுற அளவுக்கு உயர்த்துவார், கண்மலைமை நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார். பாருங்க, உங்களுக்கு என்று அவர் குறித்திருக்கிற திட்டம் நோக்கத்துக்கு நேரா நீங்கள் நிச்சயமாய் வருவீர்கள். ஒரு வெளிப்பாட்டோட நீங்க பேசுங்க. எந்த இருளா இருந்தாலும் விலகி போகும், எந்த போராட்டமா இருந்தாலும் விலகி போகும். அவருடைய வார்த்தை கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை எடுத்து தியானம் பண்ணுங்க. சங்கீதம் 1:2 சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய வார்த்தையில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வசனத்தை தியானம் பண்ணுங்க, அந்த வசனம் உங்க கால்களுக்கு தீபமாய் இருக்கும். அல்லேலூயா. நீங்க மெய்யான தீபங்களாக, உலகத்திற்கு ஒளியாக, மலை மேல் இருக்கிற பட்டணமாக, நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் என்பதை அறிந்து நான் இருளை விட்டு வெளியே வருவேன், நான் சுகமாய் இருப்பேன், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். இந்த நிந்தனைகள், இந்த பாடுகள், இந்த போராட்டங்கள்லாம் அந்த மாதிரி போயிடும். நான் இதுல இருந்து எழுப்பி கர்த்தருக்கு பிரகாசிப்பேன், அநேகரை ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்துவேன். இந்த கடைசி காலத்தில் இயேசுவுக்கு நாமத்தை மகிழ்படுத்தி சுவிசேஷத்தை அறிவிப்பேன் என்று சொல்லி நீங்க உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களா? இப்பொழுது உங்க இருள் மாற போகிறது. நீங்க சொல்ல போறீங்க, எல்லார்கிட்டையும் சொல்லுங்க, இதையே சொன்னால் மலை மேல இருக்கிற பட்டணம், மலை மேல இருக்கிற பட்டணம் நான் மறைந்திருக்க மாட்டேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு சொல்லுங்க. சூழ்நிலை இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட காரியங்கள் போன்ற சூழ்நிலை நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தை விசுவாசத்துல பேசுங்க. கிருபைகளை தாங்க, உங்களுக்கு நேரம் ஒரு வெளிச்சம் கடந்து வர போகிறது. அவர் தீபம் உங்கள் பிரகாசிக்க போகிறது. நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் தயவு இந்த நல்ல பிதாவை, ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நல்ல அந்த ஒரே கத்தா வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் எங்களோடு இணைந்து வாழ்வதற்கு ஜீவ வார்த்தையை கேட்டு நாங்கள் அர்ப்பணித்து ஆண்டவரே புதிய ஒரு துவக்கத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற, புதிய ஒரு கிருபை பலத்திற்காக, தேவனத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற மகனுக்காக, மகளுக்காக, சகோதர சகோதரிக்காக, தகப்பனுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுதே கிருபையானது கடந்து வரட்டும். இவர்கள் எப்படிப்பட்ட இருளை கடந்து போனாலும் இன்றைக்கு ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும் அப்பா. மெய்யான தீபமாகிய நீர் இவர்கள் மீது ஒளிப்பீராக. ஓ ஹல்லேலூயா. அப்படி வெளிச்சம் கடந்து வரட்டும் அப்பா. இருள் போன்ற வாழ்க்கையிலிருந்து போராடுறது இவர்கள் வெளியே வருவார்களாக. ஓ ஹல்லேலூயா. ஓ உலகத்தில் வந்த எந்த மனுஷனுக்கு பிரகாசிக்கப்படுகிற மெய்யான ஒளியே நீர் இவர்களுக்குள்ள பிரகாசித்து ஆண்டவரே உடைய வெளிச்சத்திற்கு வெளிச்சம் காணட்டும் அப்பா. அநேகருக்கு ஒரு ஆண்டவரே வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளாக, சுடர்வொளி பட்டயமாக இவர்கள் எடுத்து பயன்படுத்துவீராக. ஆசீர்வதியும் தேவையை சந்திங்க, நன்மையினால் நிரப்புங்க. போராட்டத்துக்கு ஒரு முடிவு வரட்டும், புது கிருபை பலன் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையானவர்களே, காரில் போன்ற இருளில் நீங்க நடக்கலாம். ஆனால் சொல்ல வேண்டியதெல்லாம் தேவனின் வெளிச்சமாக இருக்கிறார். அந்த வெளிச்சம் வாழ்க்கையில் உதித்திருக்கிறது. நான் இருளை கடந்து போனேன் என்று விசுவாசத்தை சொல்லுங்க. கர்த்தர்